நான் இல்லை குடிக்க மாட்டேன். என்னது குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக வரும். குடிக்கிறது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நான் சிகரெட் பிடிச்சிருந்தேன் ரொம்ப வருஷம், 22 வருஷம். சரி, நீங்கள் உங்களை பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லை, நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட். 1963 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து பீச்சில் வாக்கிங் போகிற குரூப்லேருந்து வந்து கொஸ்டினாக கேட்டுக்கிறீங்க. நிறைய பேர் தூக்க கலக்கத்தில் இருந்தாங்க. அங்கெல்லாம் பார்த்தேன் ஒருத்தங்களை அப்படியே கொட்டாய் விட்டே இருந்தாங்க. உங்களோட அந்த நகைச்சுவைக்கு அப்புறம் தான் இந்த இடம் கொஞ்சம் அவேக்காக இருக்குது. தேங்க்யூ Fortis Hospital, thank you people for being here. நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து டாக்டர் ஜாய் வந்து ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் டாக்டர்ஸ். ஓ, இந்த மாதிரி சொன்னால் மியூசிக் போட சொன்னாரா டாக்டர்? ஓகே, கம்ப்யூட்டர் ஜி வேணாம். ஸோ டாக்டர் ஜாய்க்கு வந்து நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணாலும் நைட்டு 3 மணிக்கு கால் பண்ணாலும் ஒரே விதமான பாசத்தோடு பேசுவார், எந்தூசியாஸ்டிக்காக பேசுவார். நம்ம உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரம் படுத்துட்டு இருப்போம். ஆனால் அவர் வந்து அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பார். இப்போ தான் இங்கே பாருங்கள் என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் வரும். ஒரு 4 மினிட்ஸுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புவார். அதில் எல்லாமே இருக்கும். ரசம் வைக்கிற ரெசிபி கூட சொல்லுவார். ஸோ டாக்டர் ஜாய் இது மாதிரி என்னோட லைஃப்பில் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். நான் ஒரு ரொம்ப பேனிக் ஆகக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு பேஷண்ட். லைட்டாக வந்து மூக்கு உறிஞ்சாலே அவ்வளோதான் நம்ம லிவருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணி என்னை மட்டும் இல்லை, இப்போ என் ஃபேமிலி, எங்கள் தெரு, எங்கள் ஊர் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறார் டாக்டர் ஜாய். என்கிட்டேருந்து அவ்வளோ பேர்கிட்ட அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் இது வரைக்கும் என்கிட்ட வந்து பெருசாக எதுவுமே கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் he asked me to be here and I wanted to be here. Thank you so much for the invite, Dr. Joy. And டாக்டர் ஜாய் அளவுக்கு இவரை நான் தொல்லை பண்ணதில்லை, பட் இவரையும் நிறைய வாட்டி தொல்லை பண்ணியிருக்கேன். டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயா, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ லாட் ஆஃப் குட் டாக்டர்ஸ் ஆர் இயர். அண்ட் நான் இன்றைக்கி அது மாதிரி தான் ஒரு தெரிஞ்ச டாக்டர் ஒரு ஈவெண்ட்டு கூப்பிட்றாரு, அந்த மாதிரி தான் நான் வந்தேன். பட் ஆஃப்டர் ஐ கேம் இயர் த டாக்டர்ஸ் டுக் மீ டு அ வார்ட். ஒரு வார்டில் வந்து ஒரு 5 கிலோ குழந்தை பிறந்து ஃபியூ மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த குழந்தை வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படின்றத நான் போய் பார்த்தேன். ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. ஒரு மருத்துவம் வந்து எவ்வளோ வாழ்க்கையை மாற்ற முடியும், எவ்வளோ பேருக்கு வந்து உயிரை கொடுக்க முடியும், அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கும் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்க முடியும் அப்படின்றத லைவாக இன்னைக்கு காலைல பார்த்தேன். அண்ட் இன்னொன்று, ஒரு கையில் ஒரு புக் வச்சுருந்தார். இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண அந்த 500 கவர் போட்ட அந்த புக் இல்லை, வேறு ஒரு புக் இருந்தது. அதில் வந்து திறந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 200 பேர்கிட்ட இலவசமாக கவர்மெண்ட்டோட ஸ்கீமை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பார்த்தேன். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது ப்ரைவேட் ஆஸ்பத்திரி காசு வாங்குவாங்க அதெல்லாம் இருக்கும்போதும், பட் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீமை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ அழகாக தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு லாட் ஆஃப் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். ஸோ இவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இது என்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எனக்கே தெரியாமல் நான் வந்து என்னோட போன படத்தில் கருப்பில் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வச்சு தான் வந்து படம் ஆரம்பிச்சிருப்பேன். ஒரு அப்பாவும் பொண்ணும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ நான் அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போது அங்கே ஒரு டாக்டர் சொன்னார், அந்த மாஸ்க்லாம் போட்டதுனால அவர் யாருன்னு தெரியல. ஸோ அவர் என்கிட்ட சொன்னார், கரெக்டாக காமிச்சிருந்தீங்க, சூப்பர், எப்படி இந்த மாதிரி கரெக்டாக காமிச்சிருந்தீங்க, எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தேன், நார்மலாக படத்தில் அப்படி காட்ட மாட்டாங்கன்னு. அதுக்கு காரணமும் டாக்டர் ஜாய் தான். அவருக்கு 500 வாட்டி டவுட்டுக்கு கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர், ஒரு ஓபி இனாக்ரேஷனில் இது, அதுக்கு நான் என்ன விதத்தில் பயன்படுவேன்னு தெரில. ப்ராபப்ளி இன்ஸ்டாகிராமில் 4 ரீலில் வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலிமா நிறைய பேருக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நல்ல ஹாஸ்பிட்டலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லிவரில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தால் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நான்லாம் வந்து 30 வயசு 35 வயசுக்கு மேலேருந்தே வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாஸ்டர் செக்அப் பண்ணிப்பேன். எதுவுமே இல்லைனாலும் எனக்கு ஏதாவது ஒரு நோயின்னு நானே நினச்சிப்பேன். அது வந்து ஒரு விதத்தில் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுற விஷயமா இருந்தாலும் எனக்கு நிறைய என்னை உடம்பை பற்றின அவேர்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிது. உடம்பை நல்லா பார்த்துக்கணும் அப்போ தான் நினைக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 35-40க்கு மேலே இருந்தாங்க, ஸ்பெஷலி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கெலாம் எவ்ரி இயர் ஐ திங்க் எங்கள் அம்மா, என்னோட ஒய்ஃப், என்னோட தங்கச்சி எல்லாரையுமே வந்து ஐ வில் மேக் தெம் கோ த்ரூ திஸ் டெஸ்ட். காசு இருக்குது பண்ணுறேன்னு இல்லை, இப்போலாம் வந்து கம்மி காசுலேயே கம்மி பேக்கேஜ்லேயே நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் எடுங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி வர பட்சத்தில் நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. காட் பிளெஸ் ஆல் த நர்சஸ் ஹியர், ஆல் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்களாம். ஆல் த பெஸ்ட். அண்ட் டாக்டர் சொன்னார், முடிஞ்ச ஒரு கொஸ்டின் ஆன்சர் வேணால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிளான்லலாம் இல்லை, ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் ஐ வில் டேக். ஏன்னா எல்லாம் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்க, முடிச்சுக்கலாம் இந்த ஈவெண்ட்டை. ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. I'll take few questions. சரி, நீங்கள் உங்களை பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லை, நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்.
1963 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கேள்வி இளம் மாணவர்களுக்கு கேட்க சொன்னாங்க. சரி சரி, நீங்க தான் வாலண்டியர் பண்ணீங்க, கேட்டுருங்க சார். மைக் இருக்கு உங்களுக்கு. What made you to come to movies from RJ sir? போங்க சார், நீங்களும் பழசு, கொஸ்டினும் பழசு. இது நான் வந்து ரிசர்வேஷன்ல வைக்கிறேன். உங்க பேரு சார்? ஞானப்பிரகாஷ் சார். see first thing வந்து I never planned to become someone or something in life. RJ happened to me and I loved my job and because I did it so well I got other offers. அதுலேருந்து I tried few, அதில் ஒன்று தான் நடிக்கிறது. காட்ஸ் பீன் வெரி கைண்ட். நான் எந்த வேலை பண்ணாலும் செமையாக பண்ணணும். எங்கள் தெருமுனையில் டீ கடை வச்சா நான் தான் பெஸ்ட்டு டீ கடையாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதனால் எனக்கு வேலை பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ காட்ஸ் பீன் வெரி கைண்ட். இஸ் பிளஸ்ட் மீ வித் குட் ரோல்ஸ், குட் ஃபிலிம்ஸ், லாட் ஆஃப் லவ். மற்றபடி பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ணல. நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க, நீ டாக்டரா, நீ கண்டிப்பாக டாக்டர் தான் ஆவேன்னு. அப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தேன். ஸோ எங்கள் வீட்லேயே யாருக்கும் பிளான் பண்ண தெரியாது. நான் வந்து கம்ப்யூட்டர் எடுத்து மேக்ஸில் ஃபெயில் ஆகும்போது எங்கள் அம்மா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க மெடிசனுக்கு அப்படின்னாங்க. ஸோ எவ்வளோ டெலியூஷனால ஃபேமிலினா, நாங்கள் இதை வந்து ஒரு 5 குழந்தைக்கு நினச்சோம். எங்கள் அம்மாவுக்கு மொத்தம் 5, என்னையும் சேர்த்து 5 பேர். ஸோ அதில் கடைசி தம்பி வந்து டாக்டர் ஆகிட்டான். ஸோ நாங்கள் சொல்லியிருந்தோம், கடைசியில் பார்த்தா அவன் இப்போ டாக்டர் ஆகி இப்போ பிஜி அவன் ப்ரிப்பேர் பண்ண போகிறான். ஸோ அதனால் எதுவும் ஆகணும்னு பிளான் பண்ணல சார், எதாச்சும் ஆகிட்டேன். அண்ட் கடவுள் கொஞ்சம் கைண்டாக இருந்திருக்காரு. முதல் கொஸ்டின், சீனியர் சிட்டிசன் கோட்டா. One more question. இது எங்க இருந்து வருது? ஹலோ, இங்கே இருந்தா பக்கத்துல இருந்தா. ஓ, என்னது நீங்க வரிசையா பீச்ல வாக்கிங் போற குரூப்ல இருந்து வந்து क्वेश्चन கேக்குறீங்க? உங்க பேருக்கு பின்னாடி நலப்பணியாளர் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல போடுறது தமிழ்ல பார்த்தேன். நலப்பணியாளர்னா உங்கள்ட்ட சின்ன விளக்கத்தை கேட்குறேன். இது கோனார் நோட்ஸ்ல இருந்து நான் எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். முதல்ல வந்து இப்போ நான் டாக்டர் கிட்ட கேட்டேன். இந்த விளக்கத்தை தாண்டி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா, இந்தியாவில் வந்து டாக்டர்ஸ் திருப்பி மேலே படிக்கிறதுக்குலாம் நிறைய விஷயம் இருக்கு. பட் நர்சஸ்க்குலாம் எதுவும் இல்லாத மாதிரி இருந்து நான் ஒரு சில இடத்துல வந்து பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சில நர்ஸ் கிட்டலாம் பேசும்போது, இங்கே இந்த ஃபெலோஷிப் ஆரம்பிச்சதுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இட்ஸ் அ வெரி நைஸ் இனிஷியேட்டிவ். ஐ திங்க் இந்த ஒரு transplant unit மட்டும் இல்லாமல் I think there should be more fellowship for nurses, not only in this hospital to hospitals across, because their service is very very noble. இவ்வளோ பெரிய நோபல் சர்வீஸ் பண்ணுறதுனால தான் நான் நல்ல பணியாளர் நினைக்கிறேன் சார். மற்றபடி இதுக்கு தமிழ் விளக்கம் சொல்வதற்கு நான் என்ன கூறுவேன் ஐயா? போதும் ஐயா, இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் பதில் சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. உங்கள் பேர் ஐயா? என் பேர் குணசேகரன். குணசேகரன் ஐயா. நன்றி நன்றி. கடைசியா ஒரே ஒரு இளம் கொஸ்டினோட நான் முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். டாக்டர், இது ஒரு பேட் ஐடியாவா ஆயிட போகுது கொஸ்டின் ஆன்சர். வேற யாராவது ஸ்டூடெண்ட்ஸ், நர்சஸ், கொட்டாய் விட்ட டாக்டர்ஸ்? But I think we are done and thank you so much for the invite. God bless you all. Thank you. Have a great day. Thank you. போன ஜென்ரேஷனில் இப்போ இந்த கொஸ்டின் அவர் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இப்போது நான் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது என்னை சுற்றி இது மாதிரி டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, இல்லை யாராவது பெரிய மனுஷங்க இருக்காங்கன்னா, நீங்கள் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ, என்ன நம்மளை பார்த்து இவ்வளோ பேருக்கு முன்னாடி இப்படி கேட்டாங்களே சார், எப்போது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு சொல்லுவோம். இப்போ யார்கிட்டே அது பசங்கிட்ட போயிட்டு இல்லை பெரியவங்ககிட்ட போயிட்டு, சார் நீங்கள் குடிப்பீங்களா? நான் இல்லை குடிக்க மாட்டேன். என்னது குடிக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறோம். இப்போ யாராவது குடிக்கல அப்படின்னா நம்மளுக்கு ஷாக் ஆகுது. குடிக்கிறது வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டோம். குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுறோம், மிடில் கிளாஸ்லேயும் கொண்டாடும்போது பார்த்தா அதுலேயும் ஒரு சரக்கு பார்ட்டி இருக்குது. ஸோ ஈஸியஸ்ட் திங் நான் ரொம்ப கருத்தாக சொல்கிறேன்னு இல்லை, பட் நான் எப்போ என்னை பற்றி பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நான் சிகரெட் பிடிச்சிருந்தேன் ரொம்ப வருஷம், 22 வருஷம். நான் விட்டதுக்கப்புறம் எனக்கு என் உடம்பு என் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருந்தது. அதே தான் இந்த குடி பழக்கம்லாம் இல்லாமல் உடம்பு க்ளீனாக இருக்கும்போது மைண்டு க்ளீனாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், வயசானவங்களா, என்னோட கசின் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து இந்த லிவர் சோரியோசிஸ் வந்து இங்கே கழுத்துலேருந்தே வயிறு ஸ்டார்ட் ஆகிடும், ரொம்ப வீங்கி இவ்வளோ பெருசுக்கு, ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில். என்னோட வயசு தான், ஆனால் அவர் பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ ஐ திங்க் வி ஷுட் கீப் அவே ஃப்ரம் பேட் ஹேபிட்ஸ். கொஞ்சம் பீராக இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு நீங்கள் கேட்ட மாதிரி கொஞ்சோண்டு சரக்காக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தால் பெட்டரு.